வணக்கம் Astra ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி F&Oவில் வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்ஸை வந்துட்டு பேன் பண்ணுறாங்க. ஏன் அது மாதிரி பேன் பண்ணுறாங்க, அது மாதிரி பேன் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி அஃபிஷியலாக செக் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர் அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு F&Oவில் வந்துட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு மேலே போகும், அதாவது அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்மளால் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்துட்டு செபி வந்துட்டு பேன் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஏன் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக்யூரிட்டி பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு பேன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இந்த பேன் எப்படி நடக்குது, எப்படிலாம் இந்த பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிளாக சொல்லணும்னா காமனாக ட்ரேடர்ஸ் மத்தியில் சொல்லிக்கிட்டு வர வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இன்றைக்கி பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய நியூ மணிஸ் வந்துட்டு புழக்கத்துக்குள்ளே வரும். அதை தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பையர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, செல்லர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போது தான் வந்துட்டு இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டு ஒருத்தவங்க விற்கிற ஸ்டாக்கை வந்துட்டு ஒருத்தவங்க பை பண்ணுவாங்க. இப்படி தான் ஒரு ட்ரேடிங் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்துட்டு புதுசாக ஆப்ஷனில் பை பண்ண போகிறாரு. அதுபோல் புதுசாக அதே ஆப்ஷனில் ஒருத்தர் வந்துட்டு செல் பண்ண வந்திருக்கிறாரு ஒரு ஷேரை. அப்போது அந்த ட்ரேடிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூ கான்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும். இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக, அதாவது புது கான்ட்ராக்ட்ஸ் அதிகமாக பை அண்டு செல் ஆணுச்சு அப்படின்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதிகமாகும். அப்படி இல்லாமல் ஏற்கனவே வாங்கின ஒரு ஸ்டாக்கையோ விற்க வந்தாலோ, இல்லை ஏற்கனவே விற்ற ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு அன்னைக்கு ஆப்ஷனில் வாங்க வந்தாலோ அன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாகும். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, அது எப்படி அதிகமாகுது, எப்படி கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு ஐடியாக்குள்ளே வந்திருப்பீங்க. இப்போ மெயின் கான்செப்ட்குள்ளே போகும். மெயின் கான்செப்ட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்துட்டு F&Oவில் வந்துட்டு ஏன் பேன் பண்ணுறாங்க செக்யூரிட்டிஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். டெய்லி எதுனா ஒரு ஸ்டாக்கை பேன் பண்ணுறதுக்கும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த பேனிங்கே நடக்குது. எப்படி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால பேனிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் பர்டிகுலராக டெய்லியோ இல்லை அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் டேலையோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்துட்டு 95% ஆஃப் ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட்டை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னா, அதாவது அந்த பர்டிகுலர் ஷேர் வந்துட்டு இப்போ நிறையா அதுக்கு வந்து செல் ஆகலாம், அது நிறையா பை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்ச நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அதில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லோ பையோ அவங்க நிறையா அதில் கொடுக்கும்போது அது ஒரு ரேஞ்ச் அவங்க வச்சுருக்குறாங்க. இந்த 95% ரேஞ்சை வந்துட்டு அது கிளிக் ஆகும்போது செக்யூரிட்டிஸ் வந்துட்டு இந்த F&O ஆப்ஷனில் உள்ள அந்த பர்டிகுலர் ஷேரை வந்துட்டு பேன் பண்ணிடுறாங்க. அது அப்படியே சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது 80% டிக்ரீஸ் ஆகும்போது, எப்போ அதோடைய பர்சன்டேஜ் வந்துட்டு 80 ரீச் ஆகுதோ அப்போதுலேருந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணி திரும்பி பெர்மிஷன் கொடுத்து அந்த ஸ்டாக்கை வந்து
ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண விட்டுருவாங்க. இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பேனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஆஸ் அ நியூ இன்வெஸ்டராக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரை பற்றியோ ஒரு ஸ்டாக்கை பற்றியோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரும்போது நிறைய பேர் அதில் வாங்குறாங்களா வாங்கலையா, எப்படிலாம் அதில் வந்துட்டு ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி தான நியூஸை கொஞ்சம் கேதர் பண்ணி அதில் பார்த்துட்டு நம்ம ஒரு ஷேர் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ஷேர் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது அப்படிங்கும்போதும் செக்யூரிட்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதை பேன் பண்ணுறாங்க. ஏன் அதை பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஷேரில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும்போது அது நிறைய மேனிப்புலேட் பண்ணப்பட்டு ஒருவேளை நியூ இன்வெஸ்டரான இல்லை நியூ ட்ரேடர் ஆனவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு லாஸில் போய் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு லிமிட்குள்ளே வச்சு அதை ட்ரேட் பண்ணணும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை அப்படிங்கிறதுனால இந்த பேனிங் செக்ஷன் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த பேன் பண்ணுறது இதுக்கு சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ப்ராடக்ட்ஸில் கரண்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கனாலே ஒரு ஸ்டாக்கை பற்றியதான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன, அந்த ஸ்டாக்ஸோட ஷேர் ப்ரைஸ்லேருந்து என்னென்ன வேல்யூவில் அது வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டையராக பார்த்து அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்டாக்கை F&Oவில் ஏன் பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரீசன். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.